எப்போவுமே நம்ம மேகி தான் வாங்குறது உண்டு வீட்டுக்கு. ஆனா, இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா சாமை நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சது. அத வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிக்கிட்டோம். ஸோ இதோட செய்முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நூடுல்ஸ வந்து தனியா முதல்ல வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்தக்கா. நாம வந்து இந்த நூடுல்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேகி நூடுல்ஸ் வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் தனியா இருந்ததுனால கூடவே சேர்த்து நாம அத பண்ணிட்டோம். இத தனியா வேக வச்சு அத ஓரமா வச்சுக்குங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, காலிஃப்ளவர் தேவைப்படும், கேரட், அப்புறம் வெங்காயம், கொஞ்சமா பூண்டு இவ்வளவும் எடுத்துக்கிட்டு தனியா கட் பண்ணி வச்சுக்குங்க. கடாயில எண்ணெயை ஊத்தி முட்டைய வதக்கி அதையும் தனியா ஓரமா எடுத்து வச்சுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கிட்டு நீங்க வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த காய்கறி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இதோட கொஞ்சம் மசாலா மட்டும் ஒரு 1/4 பங்கு மசாலாவை மட்டும் அந்த பாக்கெட் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா அது கூடவே கிளறி விடுங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏற்கனவே கிண்டி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட நீங்கள் வேக வச்ச அந்த நூடுல்ஸு கூட போட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மசாலாவையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. சாஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதாங்க சாமை நூடுல்ஸ் செய்கிறதுக்கான செய்முறை. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்களும் சாப்பிட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.